பெருந்தலைவர் காமராஜர் உருவப்படத்திற்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எப்பொழுது மலர் தூவி அஞ்சலி செலுத்துவார்கள். भारत माता की भारत माता கர்மவீரர் காமராஜரின் புகழ், கர்மவீரர் காமராஜரின் புகழ், பாரத் மாதா கி. காமராஜர் புகழ் பாடி நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கிடையே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, தொண்டர் பெருமக்களே, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர் பெருமக்களே, இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சுரேஷ் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மாவட்ட தலைவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் வெங்கடாஜலம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களே, எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அற்புதமாக நம்முடைய சேலத்தில் மக்கள் சந்திப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர், மண்டல தலைவர் இருக்காங்களா, பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணா அவர்கள் இந்த பகுதியில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் இதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு பெருந்தலைவர் மக்கள் தலைவர் காமராஜர் ஐயா அவருடைய 122வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவை ஒரு மக்கள் சந்திப்பு பகுதியில் நாம் நடத்த வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கணும், பொதுமக்கள் பார்க்கணும். கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி எதற்காக தமிழகத்தில் மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக நேற்று திருச்சியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் இணைந்து திருச்சியில தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஒரு பெரும் விழா, கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை நேற்று திருச்சியில கொண்டாடினோம். இன்று சேலத்தில் இந்த பகுதியில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு அரசியல் இலக்கணம் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு சான்று. இறக்கும் தருவாயில அவருடைய இல்லத்தில் வெறும் 60 ரூபாய் பணமும் 10 கதர் வேட்டியும் மட்டும் இருந்து வாழ்ந்த ஒரு மனிதர். இந்தியாவினுடைய கிங் மேக்கர் என்ற சொல்லுக்கு உண்மையான ஒரு பொருள் வடிவம் கொடுத்த ஒரு தலைவர். 5 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து 2 பிரதம மந்திரியை உருவாக்கியவர். அவர் தனிப்பட்ட முறையில் 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. 1954 63 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க. அவருடைய முதலமைச்சர் இருந்த காலத்தில் மட்டும்தான் 9 பெரிய அணைகளை கட்டினாங்க. பெரிய அணைகள் 9 அணைகள் கட்டிய பெருமைக்குரிய ஒரு சொந்தக்காரர் கர்மவீரர் காமராஜர் ஐயா. அதையெல்லாம் தாண்டி அவருடைய காலத்தில் பூட்டி கிடந்த 6000 பள்ளிகளை திரும்பவும் திறந்தார். 12,000 பள்ளிக்கூடத்தை மறுபடியும் புதிதாக உருவாக்கினார். 18,000 பள்ளிக்கூடத்தை 9 ஆண்டு காலத்தில் உருவாக்கிய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர். அதனால்தான் கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயான்னு சொல்றோம். 18,000 பள்ளிக்கூடத்தை 9 வருஷத்துல கட்டியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. 6000 பூட்டி கிடந்த பள்ளிக்கூடங்களும் 12,000 புதிய பள்ளிக்கூடம். இதை தாண்டி பெருமைக்குரிய விஷயம், 1954 காமராஜர் ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழகத்தில் வெறும் 53 கல்லூரி இருந்துச்சு. அவர் ஆட்சியை விட்டு 1963 விலகும் பொழுது 63 கல்லூரி, 39,000 பேர் கல்லூரியில படிச்சாங்க. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலம் முடியும் பொழுது 49,000 பேர் கல்லூரியில படிச்சாங்க. தமிழ்நாட்டினுடைய படிக்கின்ற சதவீதம் 37 விழுக்காடு கொண்டு வந்தது கூட காமராஜர் ஐயா செய்ய சாதனை. நாம சொல்றதுல 1960. இன்னைக்கு காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு தமிழகம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது.
அவருடைய காலத்துல மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் வேண்டாம் என்று ஆட்சி நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு 45,000 கோடி மதுவின் மூலமாக வருமானம் வருது. 9 பெரிய அணையை கட்டிட்டு போயிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி ஐயா கட்டின ஒரே ஒரு அணை குடவனார் அணை, பெரிய அணை. அதுவும் கூட ஒரு மழை வெள்ளத்துக்கு தாங்காம அடிச்சுட்டு போயிருச்சு. ஆனால் நீங்களே பார்த்துக்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில சில பேர் சொல்றாங்க நாங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியை கொடுக்க போறோம். சொல்வதற்கு எந்த தகுதியும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்பது முழுமையாக உங்களுக்கு தெரியும். அதனால இந்த 122வது பிறந்தநாள் விழாவை இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் அவர்கள் தலைமையில மாவட்ட தலைவர் உட்பட நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து கொண்டாடுவதற்கான காரணம், தமிழகத்திலே கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் கொடுக்க முடியும், தேசிய ஜனநாயக கூட்டணியால் கொடுக்க முடியும். 2026 நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அதை நாம் எல்லோரும் இணைந்து பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆட்சியை கொண்டு வருவது நம்மை போன்ற அரசியல்வாதிகளுக்காக இல்லைங்க, சாதாரண மக்களுக்காக, வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, அரசியலை சாராமல் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்காக, இந்த அரசியலால் எங்களுக்கு என்ன லாபம் என்று நினைக்கக்கூடிய சாதாரண பொது மனிதர்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய மறுபடியும் அந்த ஆட்சியை கொண்டு வந்து விவசாயத்திற்கு, ஏழை மக்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுப்பதற்கு இதை திரும்ப கொண்டு வர வேண்டும். அதற்காக இந்த பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆண்டு மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரியாது, புதிதாக இருப்பவர்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு இதர் போன்ற விழா மூலமாக, பத்திரிகை நண்பர்கள் மூலமாக புதிதாக இருக்கக்கூடியவர்களுக்கு காமராஜர் ஐயாவுடைய அருமை பெருமை எல்லாம் சொல்ல வேண்டும். அதனால் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர் பெருமக்கள், இது ஒரு சாதாரணமாக ஒரு ஒன்றிய அளவில் நடக்கக்கூடிய விழாவாக இருந்தாலும் கூட இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் வந்திருக்கின்றீர்கள். மிக முக்கியமா பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க. எல்லா பொதுமக்களும் கூட ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இதை சின்ன சின்னதா நீங்க பண்ணணுங்க. அன்பான வேண்டுகோள், காமராஜர் ஐயாவுடைய பெருமை. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதுன்னா மோடி ஐயாவுடைய ஆட்சி, வேறு யாருமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இன்னைக்கு காமராஜர் ஐயாவுக்கு ஆட்சிக்கு நிகராக ஒரு ஆட்சி தான். நம்ம பொதுவெளியில் அதிகமா பேச முடியாதுங்க ஐயா. மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியும் காமராஜர் ஐயாவுடைய 9 ஆண்டு கால ஆட்சியும் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும், நேர்மையான ஒரு ஆட்சியாக இருக்கும். அதே கர்ம வீரனுடைய பாதையில இன்னைக்கு மோடி ஐயா போயிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்திலும் நமக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுப்பார்கள், கடுமையாக நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து, முன்னிருக்கையில் நம்முடைய மகளிர் படை எல்லாம் இருக்கிறாங்க, மூத்த சகோதரிகள் இருக்கிறாங்க, வெயில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். விழா ஏற்பாடுகளை மிக சிறப்பாக நடத்திய மாநகர மாவட்ட தலைவர், மண்டல் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் முரளிதரன் ஆகியோருக்கும் மற்ற நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். யாரா வந்து செல்ல கீழே தள்ளி விட்டுறாதீங்க. தூக்கி தான் நம்ம ஊடகத்துக்கு தான் கட்சி சேர்ந்த ஊடகத்துக்கு தான் மீடியா கொடுக்கிறது நம்ம வேலை. கட்சிக்காரர் நிற்கிறதுக்கு இந்த இடம் இந்த பகுதியோட மீடியா பாரதநாயா
கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வாங்க, நல்லா பின்னாடி தள்ளுங்க, நல்லா பின்னாடி தள்ளுங்க. அப்படியே என்ன கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க, அப்படியே பின்னாடி தள்ளுங்க, உள்ள யாரையும் விடாது வரணும். அப்படியே கை பிடிச்சிங்க அருண், இந்த பக்கம் கை பிடி வரணும். வெளியிடுங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி அதான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி. அண்ணா நம்ம எல்லாம் கொஞ்சம் பின்னாடி தலைவர் வந்துட்டு அவர் வந்தோடனே இங்க எல்லாரும் நவுந்துருவாங்க. நீங்க வந்து நின்னுக்கலாம். இப்போ வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் வேற நீ சேர்ந்தனவரு பயங்கரமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா வெச்சிருக்கு தானா என்ன வெச்சிருக்கு பின்னாடி எல்லாம் விடுறாங்க. நீங்க முன்னாடி அண்ணா உங்களுக்கு வாய்ஸ் கேட்குமாண்ணே? கொஞ்சம் நவுந்துக்கண்ணே. ரைட் போயிடுங்க அண்ணா. இங்க ஒருத்தர் வாங்க, மாவட்ட தலைவர் வாங்க. சுரேஷ் சுரேஷ் வாங்க, பின்னாடி வாங்க. எங்கடா இருக்காங்களா? அண்ணே நல்லா அப்படியே அப்படியே வைங்க அண்ணே. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. எல்லாம் அமைதியா இருக்கப்பா. சண்முகநாதன் அந்த வேலை முடிச்சிருச்சல்ல? சரி அண்ணா எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணே. அண்ணா நீங்க வாங்க, முன்னாடி வாங்க. நீங்க என்ன அப்படி ரைட். சூப்பர் சூப்பர் அண்ணே, சிறப்பு அண்ணே. கேளுங்கண்ணே. சார், இன்னைக்கு ஆக்சுவலா தமிழக முதல்வர் இந்த காலை உணவு திட்டம் அப்படின்னு விரிவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து இந்த தொடக்கப்பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிச்சு வருது அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி செயல்படுத்திருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தை பொறுத்தவரை 2020 நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில ஊக்குவிச்சிருக்கிறாங்க. 2020 புதிய கல்விக் கொள்கை எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்ல, எல்லோருக்குமே தெரியும். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய விருப்பம். அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம், ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், உலகத்துல யாருமே இல்ல, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானதுங்க. காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும், அது அரசியல் பண்ணக்கூடாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது யாரு கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும். ஆனா தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷியஸா கொடுக்கணும். உணவு கொடுப்பது முக்கியம் அல்ல. இன்னைக்கு மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி
எந்த அளவுக்கு கலோரிஃபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும், மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரதச்சத்து உட்பட கிடைக்கணும். அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து 100% தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். இதில் அரசியல் செய்யக்கூடாது. இதில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை பத்தி நாங்க விலாவரியா பேசியிருக்கோம். அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட் அனலைஸ் பண்ணிருக்கோம். மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாத்தி அப்படியே வச்சிருக்காங்க. அதை பத்தி இதுக்கு முன்னாடி விரிவா பேசியிருக்கிறோங்கன்னா, அதனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும். குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா. வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா. தேவையான முட்டைகள், தேவையான புரதச்சத்து, தேவையான மில்லட்டு, நார்ச்சத்து, இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும். அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும். காரணம், புதிய கல்விக் கொள்கையில் அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஆனா நீட் தேர்வை பொறுத்தவரை நாங்க தீர்க்கமா இருக்கிறோங்கன்னா, நீட் தேர்வு இருக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். 2024 பாத்தீங்கன்னா 59% விழுக்காடு நீட் தேர்வுல தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் வந்து 2024. இன்னைக்கு நீட் தேர்வு நடத்தக்கூடிய NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, NTA நீட் தேர்வு நடத்துறாங்க. அதுல குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிட்டு இருக்காங்க. NTA வந்து நீட் தேர்வு மட்டும் நடத்தல, UGC பல பரீட்சையிலிருந்து நிறைய பரீட்சைகள் வந்து NTA நடத்துறாங்க. NTA தலைவரை மாத்தி இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க. இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட். சில இடங்கள்ல ஒரு இடங்கள் நடந்திருக்கு. அதற்கான யாரு தவறு செஞ்சிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. 10 ஆண்டு சிறை தண்டனை பார்த்திருக்கிறீங்க நம்முடைய புதிய சட்டம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்றாங்க. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், வெள்ளை அறிக்கை. நீட் வந்து 10 வருஷம் ஆயிருச்சு. நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷம் வெள்ளை அறிக்கையா கொடுங்க. எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவ கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க, நீட் வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கிறாங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல எத்தனை பேர் போயிருக்காங்க, தனித்தனியா பிரிச்சு கொடுங்க. அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசினுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில, DME கையில இருக்கு. அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும். நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது, நடுத்தர மக்களுக்கு உதவியா இருக்கு. டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய்ப்பேச்சு தமிழக அரசு